இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானதுங்க. பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காது. பாருங்கள், காற்று பணக்கார வீடு இருக்குது, அதனால் நான் காற்று வீசிட்டு வந்துடுறேன், உன் வீடு வந்து குடிசையாக இருக்குது, நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு காற்று நினைக்குதா? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு மரம் வந்து நிழல் தருது, பணக்காரனுக்கு மட்டும்தான் நான் நிழல் தருவேன், ஏழைக்கு நான் நிழல் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா? ஒரு வெள்ளமே அடிச்சுட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பணக்காரனாக இருக்கிறான், ஐயோ உன் வீட்டுக்கெலாம் நான் வெளில போத மாட்டேன், ஏழையாக இருக்கிறவன் வீட்டுக்கு தான் வெளில போதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நினைக்குதா? இல்லைங்க. இயற்கை வந்துங்க என்றைக்குமே பாகுபாடு பார்க்குறதில்ல. அதால் படைக்கப்பட்ட மனுஷன் நம்ம தான் பாகுபாடு பார்க்குறோம், பணக்காரன் ஏழைன்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ தாங்க பணக்காரனாக இருந்தாலும் கடைசியில் 6 அடி தான். எதையும் கொண்டு போக போகிறது இல்லைங்க. பணம் கொண்டு போக போறியா, நகை கொண்டு போக போறியா, என்ன கொண்டு போக போகிற? அதுக்குள்ளார எதுக்குங்க இவ்வளோ பாகுபாடு பிரிவினை பார்த்துக்கிட்டு?